பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்று அவருடைய காலை வாரி விட்டுட்டு, நீ எனக்கு பதவி கொடுத்தியான மரியாதை இல்லாம உரிமையில கேட்டீங்களா? இல்லைன்னு மறுக்க முடியுமா? சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையாவது இருக்கா? உங்க கட்சியினுடைய உண்மையான பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கொடநாடு பங்களாவில் நடந்த கொலை, அதை தொடர்ந்து நடந்த மர்ம மரணங்கள், இதையெல்லாம் மறக்கடிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொல்லாத ஆட்சி தான் பழனிசாமியுடைய ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சியே பாலியல் வன்கொடுமைகளை சாட்சியா ஆறாத வடுவா இருக்க. ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம்னு அமைதியா ஊர்வலம் போன அப்பாவி பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்த சொல்லிட்டு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நாடகம் போட்டது மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்களா? சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அப்பாவும் மகன் அடிச்சு கொல்லப்பட்டப்போ அவங்க உடல்நலம் இல்லாம இருந்ததாக கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம சொன்னீங்களா? உங்களுடைய அந்த கல் மனசை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சீங்களா? ஊழலின் ஊற்றுக்கண்ணான அதிமுகவோட பாரம்பரியத்தை காப்பாற்ற உறவினர்களுக்கு டெண்டர்களை அள்ளி கொடுத்துட்டு வழக்கு வந்த உடனே என்ன சொன்னாரு? தமிழ்நாடு முழுக்க சொந்தக்காரர்கள் இருக்காங்கன்னு சப்பை கட்டுனீங்களா? மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க மேல ஊழல் வழக்கு இருக்கேன்னு கேட்டப்போ யார் மேலதான் ஊழல் வழக்கு இல்லைன்னு அசரடிக்கிற பதில சொன்ன உங்க டேலண்ட் என்னன்னு சொல்றது? உழவர்களுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை மனசாட்சி இல்லாம ஆதரிச்சு போராடின விவசாயிகள் மேலேயே அவதூறு பரப்புனீங்களா? பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செஞ்ச பழனிசாமின்னு சொல்லி உங்களை புறக்கணிச்ச விவசாயிகள் அதை மறந்திருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜக சட்டங்களை ஆதரிச்சதோடு அந்த மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குனீங்களே, அந்த காயம் ஆறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? குட்கா வழக்கில் அதிமுக அமைச்சர்கள் சிக்கினதுக்கு உங்கள் பதில் என்ன? வருமான வரித்துறையில சொந்தக்காரங்க சிக்கிறதுனால பாஜகவோட கூட்டணி வச்சீங்களா? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாம தவிர்த்தாலும் மக்களுக்கு பதில் தெரியும், உங்க லட்சணமும் புரியும். எனவே திமுக அரசு அவதூறுகளால் கலங்கப்படுத்த நினைக்கிற உங்களுடைய பேச்சுக்களை மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு சாதனைகளை